எதுக்கு சார் இதை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க? அது வந்து இல்ல இது. அது ஆஷ்ட்ரே. சார் தூக்கி இங்க சிகரெட் வைக்கிறது, இங்க சிகரெட் வைக்கிறது. ஓ சார், எத்தனை நாடுகள்ல இருந்து வந்த பொருள் சார் இதெல்லாம்? நான் எங்க கண்ட்ரிக்கு போனா அங்க ஒண்ணு எடுத்துருவேன். இது வந்து 18th செஞ்சுரி இது. 18th செஞ்சுரி தான். ஆமா. ஒரு தகடு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு பட் பாக்க. இட்ஸ் ஃப்ரம் யூரோப். இது ஃப்ரம் பிரெஞ்சு கல்ச்சர் இருக்கும் அதுல. அது ஒரு பெரிய கதையா இருக்கும் பார்த்தா. இது என்னது சார்? அது வந்து சாம்பிராணி போட்டு இந்த சர்ச்சுக்குலாம் ஆமா. பெரிய சர்ச்சில் திறந்தோடனே அது வரும். இந்த ரூம்குள்ள மட்டும் கேட்குறேன் சார், ஒரு எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும்? ஒரு 150 இல்லையே இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்ச 1000 இருக்கும். 1000 இருக்குமா? இங்கே ஒரு 100 மேல இருக்கும். ஓகே, ரொம்ப குட்டி குட்டியா அப்படியே குட்டி குட்டியா. இது வந்து பிரிண்டிங் மிஷின். இது அந்த காலத்து இது பிரிண்டிங் மிஷின்னா இது புக்ஸ். இது ஓகே. இந்த புக்ஸ் வந்து நியர்லி 200 years ஓல்டு. இது ஃப்ரான்ஸ்லேயே மொத்தமாக ஒரு சில புக் தான் பிரிண்ட் பண்ணாங்க. அதில் இது ஒன்று. இதில் பாருங்க எங்கே இருக்கு இயர், என்ன இயர்? 1851. அப்பா பாருங்க. அப்போல்லாம் இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்டோரிஸா? ஃப்ரெஞ்ச் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி. ஹேண்ட் பெயிண்டிங்லாம் இருக்கும். எத்தனை பாரிஸில் எத்தனை ஸ்ட்ரீட் இருந்துச்சு, எத்தனை சர்ச் இருந்துச்சு. எல்லாருமே வந்து இது பத்திரமாலாம் வைக்க மாட்டாங்க. பட் நீ இவ்வளோ வருஷம் வச்சிருக்கீங்க. புக் ஸ்மெல்லே வந்து காட்டி கொடுக்கும் சார். இது வந்து புது புக்கா இல்லை அந்த ஓல்டு புக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் சார். சார் இந்த இடத்துல நிற்கும் போது ஒரு கோவில் செட்டப்பே என்னால் பார்க்க முடியுது. ஆமாம். இது வந்து ஒரு இடத்துல வாங்கினது. வெரி ஓல்டு. கிருஷ்ணா இருக்கு. கிருஷ்ணா ராதா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓல்டு. நியர்லி 200 years இருக்கும்னு நினைக்கிறேன். கார்விங் இருக்கு. மீதெல்லாம் கொஞ்சம் புதுசு தான். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப பழையது. அது சாண்டல்வுட். ஓ, அந்த சென்டர்ல எவ்ரிதிங் சாண்டல். எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங் சாண்டல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்னன்னா அது டீட்டெயில் வந்து ரொம்ப டீப் அழகா இருக்கும். ஓகே. சின்னது பண்றது தான் கஷ்டம் தெரியுமா? பெரிய ஆப்ஜெக்ட் பண்றது ஈஸி. யா சார். சின்னது பண்றது தான் ரொம்ப. அதனால அந்த டீட்டெயில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அவங்க ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். டக்குன்னு வந்தோடனே என்னோட அட்டென்ஷனை இழுத்தது வந்து உங்க பின்னாடி இருக்க அந்த பாய்லர், டீ கடையில இருக்க பாய்லர். அதுதான். ஓகே. அது வாட்டர் ரெகுலரா அதுல தான் வச்சிருக்கீங்க? ஆமா. அதுல குடிச்சா வந்து அது என்னன்னா அதுல ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது. ரைட் சார். இந்த தூக்குவாளி, இந்த தூக்கு செட்டி எல்லாம் டெக்கரேஷன் தான். டெக்கரேஷனுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இப்போ. ஓகே. இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா வேணும். ஓகே. நான் பெருமைக்காக எல்லாம் சொல்ல, எனக்கு எது பண்ணாலும் ஸ்பெஷலா வேணும். எனக்கு காசு நான் சீப்பெல்லாம் போக மாட்டேன். சேர்த்து வைப்பேன். அதுக்கு மட்டும் தான் நான் இது பண்ணுவேன். உங்க சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சார் கிச்சன்ல? நல்லா நான் பிரியாணி நல்லா சமைப்பேன். நான்வெஜ், ஃபிஷ் எல்லாமே நல்லா சமைப்பேன். சூப்பர். எல்லாமே சமைப்பேன். அப்படியே பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த வீடு. இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என் மருமகளுக்கு. ஓ, மருமகளுக்கு தான் சேர்க்கிறேன். இல்ல சார், இது ரொம்ப கியூட்டா இருக்குது. ஏன் அப்படின்னா என் மருமகளுக்கு நான் நகை சேர்த்து வச்சிருக்கேன், பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அவங்களோட இன்லாஸ், மதர் இன்லாஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அழகா ஒரு ஃபாதர் இன்லா வந்து என் மருமகளுக்கு நான் வந்து காஃபி சாசர் வச்சிருக்கேன். நான் ப்ரேயர் பண்றதே என் பையனுக்காக கூட, நான் பொண்ணுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணேன். அவ தான் அம்மா. அவங்க அம்மா இல்லை, எனக்கும் ஒய்ஃப் இல்லை. அடுத்தது வந்து ஃபீமேல். அவ தான் மெயின் டாமினேட் பண்ணணும். அதான் என் ப்ரேயர்ஸில் எப்பவுமே இருப்பான். எனக்கு யாருன்னு தெரியாது. இருந்தாலும்